அனைவருக்கும் வணக்கம். ஜாதகம் கணிப்பது என்பது ஒரு மனிதன் பிறக்கும் போது, அதாவது தாயின் யோனி வழியாக குழந்தையின் தலை தெரிய வரும் நேரத்தை குறித்து வைத்து அந்த நேரப்படி கணக்கிடுவது ஆகும். ஒருவன் வாழ்வில் முக்கியமானவை செல்வம், வலிமை, அறிவு ஆகிய மூன்றும் ஆகும். இவற்றை பெற வேண்டுமானால் முப்பெரும் தேவியரின் யோகம் குறித்தவன் ஜாதகத்தில் சிறப்புற்றிருக்க வேண்டும். அவ்வாறு முப்பெரும் தேவியரின் பெயரில் அமைந்துள்ள சிறப்பு யோகங்களான லட்சுமி யோகம், கௌரி யோகம், சரஸ்வதி யோகம் ஆகியவற்றின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். லட்சுமி யோகம். பிறக்கும் போது ஏழையாக பிறந்தாலும் மரணிக்கும் போது கோடீஸ்வரனாக இருக்கவே பலரும் விரும்புகின்றனர். ஒருவரின் ஜாதகத்தில் லட்சுமி யோகம் இருந்தால் அவர் ஏழ்மையான நிலையில் பிறந்தாலும் கோடீஸ்வரனாக உயர்வார். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்கிரகோளின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுகிறது. இவர்கள் நற்குணங்கள் உடையவராகவும் அழகானவராகவும் புகழ் பெற்றவராகவும் இருப்பர். செல்வ நிலையில் உயர்ந்த நிலையில் இருப்பர். கௌரி யோகம். ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டிய யோகத்தில் சிறப்பானது கௌரி யோகம். கௌரி யோகமானது ஒரு ஜாதகத்தில் எப்படி அமையப்பெற்று ஜாதகரை சிறப்படைய செய்கிறது என்பதை பற்றி நம் முன்னோர்களின் கூற்றுப்படி ஆராய்ந்தறியும் போது, லக்னத்திற்கு 10 குடையவன் நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ஜென்ம லக்னத்திற்கு 10 உச்சம் பெற்றிருக்குமேயானால் கௌரி யோகமானது சித்திக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மனம் எண்ணத்தின் காரகனான சந்திரனின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுகிறது. ஒருவருக்கு உடல் வலிமையை விட மனோதைரியம் தேவை என்பதை விளக்குவதாக அன்னை சக்தி தேவியின் பெயரில் இந்த யோகம் அமைந்துள்ளது. இந்த யோகம் உடையவர்கள் நல்ல உடற்வாகுடையவர்களாக இருப்பார்கள். நற்செயல்களை செய்பவர்கள். நல்ல எண்ணம், மனோதைரியம் உடையவர்களாக இருப்பார்கள். சரஸ்வதி யோகம். சரஸ்வதி யோகம் என்றவுடன் வெள்ளை தாமரை பூவில் இருக்கும் வீணை செய்யும் ஒலியில் இருக்கும் சரஸ்வதியைப் போல ஜாதகனும் இருப்பான் என்று நினைத்து விடாதீர்கள். ஒருவரின் வாக்கு வன்மையை, பேச்சாற்றலை குறிக்கும் 2ஆம் பாவகத்தை கொண்டும் நற்கோள்களான புதன், குரு, சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் மற்றும் கேந்திர திரிகோணங்களில் வலிமை பெறுவதை கொண்டு கல்வியின் அதிபதி அன்னை சரஸ்வதி தேவியின் பெயரில் இந்த யோகம் விளங்குகிறது. இவர்கள் நுண்ணறிவாளர்களாக இருப்பார்கள். எழுத்தாளர், நாடகம், கதை, கவிதை ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகம் இவர்களுக்கு இருக்கும். கல்வி கேள்விகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.